என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று இயேசு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளாக தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஆசீர்வாத குறைபாடுகள் காரணம் என்ன என்றால், அவிசுவாசம் நமக்குள் இருப்பதினாலே தேவ கரத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். சகலவித ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் ஆபிரகாமைப் போல வல்லவனாய் மாறும்போது, ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். 100 வயதாய் இருக்கும்போது கூட ஆபிரகாம் சந்தேகப்படவில்லை. தேவன் மீது விசுவாசித்தான். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் முழுவதும் கர்த்தர் பேரில் இருந்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று தேவன் மீது விசுவாசமாக இருந்தபடினாலே தேவன் ஈசாக்கு என்ற ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். சகலவித ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையிலே கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும்